இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான. ஏக்கா இப்போ மினி வளகாப்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரம்யாவுக்கு வளகாப்பு. ஆமாம், அப்புறம் சத்யாவுக்கு கல்யாணம். ஒரே ஃபங்க்ஷன் தான். ரம்யா வளகாப்பு நடக்கிறதுலாம் நம்ம கையிலையாம இருக்குது. கடவுள் தான் குழந்தைய கொடுக்கணும். அதுக்கப்புறம் சத்யாவுக்கு கல்யாணம். அவள் இன்னும் படிக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் அவள் கல்யாணத்தை பற்றிலாம் யோசிக்கணும். இப்போ ரம்யா கல்யாணம் முடிஞ்ச கடனே கொஞ்சம் இருக்குது, அதுவே அடைக்கணும். சரிக்கா, எங்கள் சொந்தக்காரங்க ஒரு வீட்டிலேருந்து சத்யாவை பொண்ணு கேட்டாங்க, அதான். இல்லைம்மா, இப்போல்லாம் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாலேயே நான் இல்லைம்மா. அக்கா பேசாம ரம்யாவோட குழந்தை ஒருத்தர் இருக்காம்ல, அவனுக்கும் சத்யாவுக்கும் 5 வயசு தான் வித்தியாசம். அவனை முடிச்சு வச்சிட வேண்டியதானே. ரம்யா மாமியாரும் இதே தாம சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கையில் என்ன இருக்கு சொல்லு. சத்யாக்காக பிறந்தவன் எங்கே இருக்கானோ. ஏக்கா இப்போவே ஏக்கா சத்யாவுக்கு கல்யாணம்? இப்போ தானே காலேஜ் ஃபஸ்ட் இயரே போயிருக்கா, இன்னும் நிறையா படிக்கணும்லக்கா. அதுக்கப்புறம் தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றிலாம் யோசிக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறா? அதுக்கப்புறம் வீட்டு வேலை, குழந்தைய பார்க்கணும். இப்படியே அவள் லைஃப் போயிரும்க்கா. கொஞ்சம் அவள் சந்தோஷமாக இருக்கட்டுமே. ஆமாம்மா, நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன். பொண்ணுன்னு இருந்தால் எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு அவசரப்பட்டு அவளுக்கு முடிச்சு கொடுக்க முடியாதுலாமா. அவள் நல்லா படிக்கட்டும், அவள் கையில் ஒரு வேலை வரட்டும், அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம். எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துருச்சுடி. பண்ணவா உன்னைய புக்கு எடுத்து படிக்க தானே சொன்னேன். நீ என்ன பாட்டு படிச்சுட்டு வந்துட்டு இருக்க? ஏமா உங்களுக்கு இந்த பாட்டு தெரியாதா? நயன்தாராலாம் வருவாங்களே. எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துருச்சுடி. அடி செருப்ப நாய, படிக்கிற வயசுல உனக்கு கல்யாணம் வந்துருச்சுங்கிற பாட்டு கேக்குதோ? அம்மா அது ஒரு பாட்டு தான், சும்மா தான் படிச்சுட்டு வந்தேன். டிவியில போட்டுட்டு இருந்தம்மா, அதை கேட்டுட்டு அப்படியே படிச்சுட்டு வந்தேன். ஏன் இப்போ எப்படி இவ்வளோ டென்ஷன்? அது ஒன்றும் இல்லை சத்யா, இப்போ அவங்க அம்மா உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டேன், அவன் நல்லா படிக்கட்டும்னு சொன்னாங்களா. நீயும் கரெக்டாக இந்த பாட்டு படிச்சுட்டு வந்தியா? அதான். அட மம்மி, இது சும்மா பாட்டு தான், ஒரு ஜாலிக்காக தான் படிச்சுட்டு வந்தேன். ஒழுங்கா படிக்கிறவனைய மட்டும் பாரு சொல்லிட்டேன். ஏமா நான் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, கிளாஸ் ஃபர்ஸ்ட். நான் என்ன சும்மா படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையை சொன்னா மூஞ்ச திருப்பிக்க வேண்டியது. நீ போய் படிச்சத்தியா? ஏத்தே இப்பதான் செமஸ்டரே முடிஞ்சிருக்குதே. நல்லா எழுதிருக்கியாமா? சூப்பரா எழுதியிருக்கேன் தே, நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. பாருங்கக்கா எவ்வளோ பொறுப்பா இருக்கா. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் படிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ காலேஜில் அவள் தான் கிளாஸ் ஃபர்ஸ்டா, எக்ஸாமும் சூப்பராகி அவள் தான் ஃபர்ஸ்ட் வரேங்கா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பிள்ளையை சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க. வயசு வர அவளும் பொறுப்பாயிருவாக்கா, அவளை நினைச்சு கவலைப்படாதீங்க. என்ன சத்யா? ஆமா, ரம்யா குலாப் ஜாமுன் செஞ்சாண்டு கிச்சனுக்குள்ளே செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வா. எம்மா நான் எத்தனை நாளாக முறுக்கு போட்டு தாங்க இங்கே அதை செய்யலை. அவள் குலாப் ஜாமுன் கேட்டோன்னு செய்தீங்களோ? ஆனால் போட்டு தரேன்டி, அவள் ஏதோ ஆசையாக இருக்குன்னு கேட்டா, கொண்டு போய் கொடுப்போம். சே, இந்த வீட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது போல. குண்டு குலாப் ஜாம், அம்மா செஞ்ச குலாப் ஜாம். இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்காக்கா. அப்படியே இருக்கட்டும், அதுதான் நல்லது. ஏக்கா அப்போ எங்களுக்கு குலாப் ஜாமுன் ஏடி தனித்தனியாக எடுத்து தான் வச்சுருக்கேன். நீங்கள் போகும்போது கொடுக்கலான்னு நினச்சேன், பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் கொடுப்பீங்கல்ல. சரிக்கா. கடவுளை இவளா? மாமா. ஏம்மா தாயே, இது எங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசிக்கியா? என்ன மாமா உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு? இது நம்மளோட வீடு மாமா. நான் கிளம்புறேம்மா. இன்னும் பேச கூட தொடங்கல, என் நெஞ்சமும் கொஞ்சமும் நினையல. இப்போ என்ன விட்டு போகாத. மா மா அட வாச்சிட்டியா? அத்தை அக்கா குலாப் ஜாமுன் கேட்டாலா, அதான் அம்மா செஞ்சு கொடுத்து விட்டாங்க. ஆமாம்மா சொன்னா, எனக்கு என்ன பண்ணாலும் இந்த குலாப் ஜாமுன் மட்டும் வர மாட்டேங்குமா. இதுல இருக்குதே அவளை இங்க. ரம்யா, ஏமா ரம்யா. ஏ வாச்சிட்டியா? குலாப் ஜாமுன் கட்டியா அம்மா கொடுத்து விட்டுச்சு, இதுல இருக்க எடுத்துக்கோ. அதிகமா இவ்வளோ கோமா வந்து கொடுத்துட்டு போற? இல்ல தே, நான் எங்க வீட்டுல எத்தனை நாள் முறுக்கு கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா தே, அது பண்ணல. இவா குலாப் ஜாமுன் கேட்ட உடனே அம்மா செஞ்சு கொடுத்துருச்சு. உனக்கு என்ன முறுக்கு தானே வேணும்? இன்னைக்கு சாயங்காலம் நான் இவன் கிட்ட செஞ்சு கொடுத்துட்றேன், சரியா? சரி தே. உங்க அம்மா செஞ்சு தரலன்னா எங்க அத்தை இருக்கேன்ல, அத்தை கிட்ட எதுனாலும் வந்து கேள, அத்தை செஞ்சு தரேன். அப்படியா தே? எது கேட்டாலும் எனக்கு கொடுப்பீங்களோ? உனக்கு இல்லாததா? உனக்கு என்ன வேணாலும் கேள, அத்தை தரேன். ஐயோ அம்மா, இவ எது கேட்கான்னு தெரியாம நீங்க வேற சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எதுவும் தேவையில்ல தே, ஆனால் தேவைப்படும் போது உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பேன். அப்போ இல்லைன்னு சொல்லக்கூடாது, சரியா? சரிம்மா, நீ உட்காரு, நான் உனக்கு போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். காலேஜ் எப்போ நீ ஓப்பன் ஆகுது?
இன்னும் ஒரு வாரம் இருக்குக்கா. அண்ணி நான் கிளம்புறேன், அம்மாட்ட சொல்லிடுறீங்களா? அட இருங்க குழந்தை, ஏடி அந்த பைய கொடு. குழந்தை எங்க அம்மா குலாப் ஜாமுன் செம்மையா பண்ணுவாங்க, இருங்க நான் உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். வந்து சாப்பிட்டுக்கிறேன். இருங்க குடி சத்தியாத. என்ன மாமா, அத்தையே நான் எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு, எங்க அம்மா சும்மா நீ ஏதோ விளையாட்டு கேட்கன்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னதான் கேட்கன்னு தெரிஞ்சா எங்க அம்மா கண்டிப்பா உனக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எங்க அம்மாவே ஒத்துக்கிட்டாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இங்க பாருங்க மாமா, இப்படி சொல்றீங்கல்ல, நானும் உங்ககிட்ட சொல்றேன். சத்யா தான் எனக்கு வேணும்னு நீங்க சொல்லுவீங்க உங்க வாயாலேயே. பார்க்கலாம். அண்ணி நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன். நீ பார்த்து பயந்து ஓடுறீங்களா? கிருஷ்ணனை கண்டா தூர விலகி நிக்கணுமா? அதை மட்டும் தான் உன்னை பார்த்து நான் விலகி நிக்க. ரொம்ப கஷ்டம்தான் போல. ஆனா மாமா, அவங்கள ஒன்று அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் யாருக்கும். அந்த காவியாவை எப்படி நம்ம பார்க்காம விட்டோம்? அவளை இத்தனை வருஷத்துல ஒரு வருஷம் கூட நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா அம்மா மட்டும் சொல்லி கூப்பிடுற பேரு அவளுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? சீனியர், ஹலோ சீனியர். ஏய் சத்யா, என்ன இந்த பக்கம்? என்னைய விடுங்க, நீங்க ஏதோ தீவிர யோசனையில இருக்கீங்களே, என்ன விஷயம்? சும்மாதான். பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல, உங்க ஃப்ரெண்டு இத்தனை வருஷமா என்னை லவ் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட நான் உங்களை பார்த்ததே இல்லையா, அதான். என் கூட இருக்கும்போது பார்த்தது கிடையாதா? உங்களை மட்டும்தான் சத்யா நான் பார்த்துருக்கேன். அதை பற்றி தான் சீனியர் நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நான் உங்ககிட்ட அந்த எண்ணத்திலே பழகலை சீனியர். என் சுச்சுவேஷன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். காவியா உங்களை லவ் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் உங்களை அண்ணாவை தான் பார்த்தேன். புரியுது சத்யா. அதுவும் இல்லாமல் நான் எங்கள் மாமாவை. தெரியும். உங்களுக்கு எப்படி என் மேலே அப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னு தெரில. சாரி சீனியர். பரவாயில்ல சத்யா, விடுங்க. என் ஃப்ரெண்டு. அதை நானே உங்ககிட்ட பேசிட்டு சத்யா, அதை பற்றி நம்ம பேச வேண்டாமே ப்ளீஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களை தவிர அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு யார் மேலேயும் வந்தது கிடையாது. அது லவ், அஃபெக்ஷன், கேர் எப்படினாலும் வச்சுக்கலாம் சத்யா. என் லைஃப்பில் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஆனால் அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதுக்காக நான் அழுதுட்டு புலம்பிட்டுலாம் உட்கார மாட்டேன். என் லைஃப் மூவ் ஆன் ஆகிரும். நீங்கள் ஒன்றே என்னை நினச்சி கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூ சீனியர், என்னைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நான் பயந்துக்கிட்டே இந்த சத்யா எங்கே என்கிட்ட பேசாமல் போயிடுவீங்களோன்ட்டு. சேச்சா, நான் பேசாமலாம் போக மாட்டேன் சீனியர். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர். சரி, இனிமேல் இதை பற்றி பேச வேண்டாம், அப்படியே விட்டுறேன் நான். ஓகேவா? ஓகே. ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்லை வேண்டாம், அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்படியே நீங்கள் இங்கே இருக்கிறது பார்த்தேன்னா அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ நான் கிளம்புறேன். கொஞ்ச நாள் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், அது கூட நிலைக்கல. இந்த ஜூஸை இப்போ குடிக்க போறியா இல்லையா? முடியாது. ஏன் டீச்சர்லாம் இப்படி பண்ற? கொஞ்சமா குடிடி ப்ளீஸ். யோ, இது கொஞ்சமா உனக்கு? எவ்வளோ வண்டி வச்சுட்டு குடிங்க. இப்போதான் அத்தை கொண்டு வந்து ஜூஸ் கொடுத்தாங்க, நான் குடித்தேன். நம்மளனா அத்தைகிட்ட கூட போய் கேளுங்க, என்னையால குடிக்க முடியாது. அப்பதானே பேபி ஹெல்த்தியா இருக்கும் குட்டிமா. அப்போ எனக்காக கிடையாது, அப்படி தானே? ஐயோ உனக்காக தாண்டி. நீ ஹெல்த்தியா இருந்தா தானே பேபியும் ஹெல்த்தியா இருக்கும். சொல்லு பிரகாஷ், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கணும் ப்ளீஸ். சரி. டயர்டா இருக்கா குட்டி? இல்லை பிரகாஷ். அப்புறம் என்னாச்சு? அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதான் சொல்றேன்லாமா, அப்பா அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கிட்டே வந்துருவாங்க, நம்மளுக்கு பாப்பாவா. நீ ஃபீல் பண்ணாதடி ப்ளீஸ். அதான் உனக்கு கூட நான் இருக்கேன்ல, உனக்கு அப்பா அம்மா எல்லாமே இருந்து நான் பார்த்துப்பேன் குட்டிமா. சரி பிரகாஷ். ஆமா, உன் ஃப்ரெண்டுக்கு எப்போ டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க? இன்னும் 20 டேஸில் பேபி வந்துடும் சொல்லியிருக்காங்க மினிக்கு. அவள் வேற பயந்துக்கிட்டே கிடக்கா. இப்போ தான் ஃபோன் பேசிட்டு வச்சோம் எல்லாரும். பயப்படுற மாதிரிலாம் நடக்காது சரியா? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காதடி. பாப்பா கண்டிப்பாக நல்லபடியாக வெளில வந்துடும் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல. அது நார்மலா இருக்கிறது தானே, அதை காத்தி சரி பண்ணிடுவாரு. ஆமாம். சரிங்க மேடம், இப்போ ஜூஸை குடிச்சிட்டு தூங்குறீங்களா? போங்க பிரகாஷ், எனக்கு வேண்டாம். உண்மைக்குமே அத்தை இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வயிறு மட்டும் குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கேன். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். சரி தூங்கு. நீங்கள் தூங்கலையா? ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் மெயில்லாம் பண்ண வேண்டியது இருக்குமா, அது முடிச்சுட்டு நான் தூங்குறேன். நீ இப்போ தூங்கு. நீ தூங்குற வரை உன் பக்கத்தில் தான் இருப்பேன். சரிங்க.